ஹாய், வெல்கம் பேக் டு எஸ்ஏ சினிமா டைம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரீஸோட பேர் டெட் ஆர் லவ். இது ஒரு ஜாப்பனீஸ் சீரீஸ், கிரைம் த்ரில்லர். இந்த சீரீஸ் முழுக்கவே நிறைய சஸ்பென்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சீரீஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீரீஸ் ஸ்டார்ட் ஆனதுமே ஒரு சின்ன பையன் எர்த்குவேக்ல மாட்டிட்டு இருக்கான். அவன் அங்கே யாரையும் அடிச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இப்போ பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கப்பல் காட்டுறாங்க. ஹீரோவோட பேரு மசாட்டோ, ஹீரோயினோட பேரு மியோ. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிக்கும். ஹீரோயினை ரொம்ப நல்லாவே பார்த்துப்பாரு. காலையில எழுந்து பெட் காஃபி போட்டு கொடுக்கறதுலேருந்து ஹீரோயினை வேலையிலேருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது எல்லாமே ஹீரோ தான் பண்ணுவார். ஹீரோயின் வேலை பார்க்கறது ஒரு கேக் ஷாப்பில். ஹீரோயின் அவங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் கிட்ட தெரப்பி போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஆயிருக்கும். அதில் அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள சீட் பண்ணியிருப்பாங்க. அவங்க கிட்டேருந்து பிரிஞ்சிருப்பாங்க. அப்போ சூசைட் அட்டம் பண்ணியிருப்பாங்க. அந்த சூசைட்லேருந்து காப்பாற்றினதே ஹீரோ தான். அப்பத்துலேருந்து தான் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டு பேருக்கு ஆனிவர்சரி வரப்போகுது. ஹீரோ ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வெளியூர் போறாரு. அவர் அங்க இருந்து ஹீரோயினுக்கு ஒரு பிக் அனுப்புறாரு. ஹீரோ அவர் சாப்பிட்டுட்டு இருக்க ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஒரு போட்டோ எடுத்து அனுப்பியிருப்பாரு. ஹீரோயின் இதான் அவங்க கேக் ஷாப்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க கலீக் அதை பார்த்துட்டு இந்த மாதிரி பிக்ஸ் ஆன்லைன்ல நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஹீரோ மேல டவுட் வருது. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்து அந்த பிக் ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அது டிஃபால்ட்டா ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்க பிக் தான். ஹீரோவும் அந்த டைம் உள்ள வராரு. ஆனா அவர் பார்க்காத மாதிரி அந்த லேப்டாப் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனா அடுத்த நாள் ஹீரோயின் அவங்க மேல சந்தேகப்படுறது புரிஞ்சு ஹீரோயின் கிட்ட நான் மீட்டிங்ல பிஸியா இருந்ததால உனக்காக தான் அந்த ரெஸ்டாரண்டோட ஒரு ஆன்லைன் பிக் எடுத்து உனக்கு அமிச்சுன்னு சொல்வாரு. ஏன்னா அவர் சாப்பிடலங்கிற மாதிரி தான் ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்ப நெக்ஸ்ட் டைம் அந்த ஊருக்கு போகும்போது நம்ம ரெண்டு பேரும் போலான்னு இப்ப ஹீரோயினும் சமாதானம் ஆயிடுவாங்க. ஹீரோயின் ஒர்க் பண்ற கேக் ஷாப்ல இருக்க செஃப் ஹீரோயினுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு. ஹீரோயினுக்கு அவர் மேல டவுட் இருக்கும். ஆனா அது பெருசா காட்டிக்க மாட்டாங்க. ஹீரோயின் டிவில ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஃபேமஸா ஒரு மர்டர் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ரீசெண்டா ஜேர்னலிஸ்ட் ஒருத்தவங்கள கொலை பண்ணியிருக்காங்க. கடைசியா அந்த ஜேர்னலிஸ்ட் இன்டர்வியூ பண்ணது ஹீரோயினையும் அந்த செஃப்பையும் தான். அந்த செஃப்பும் ஜேர்னலிஸ்ட்க்கு நிறைய மெசேஜஸ் அனுப்பியிருப்பாரு. நிறைய கேக்ஸ் அவங்க வீட்டுக்கு அனுப்பியிருப்பாரு. இதனால பிரைம் சஸ்பெக்டா போலீஸ் எல்லாம் செஃப்பை தான் பார்ப்பாங்க. அவங்க ரெண்டு பேரையுமே வந்து இன்வெஸ்டிகேட்டும் பண்ணுவாங்க. ஹீரோயினோட கொலீக்கு ஹீரோ மேல ஒரு க்ரஷ் இருக்கும். இது தெரிஞ்ச ஹீரோயின் ஹீரோ மேல டவுட் ஆவாங்க. ஏன்னா ஹீரோவும் இப்ப அப்பப்போ வெளியூருக்கு போறாரு வேலை விஷயமானு. அவர் எப்பெல்லாம் ஊருக்கு போறாரோ அப்பெல்லாம் ஹீரோயினோட கலீகும் லீவ் எடுப்பாங்க. இதனால ஹீரோயினுக்கு அவங்க மேல அதிகமாவே டவுட் இருக்கும். ஒரு நாள் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாங்கன்னு நியூஸ்ல பாப்பாங்க ஹீரோயின். இப்பதான் செஃப் மேல டவுட் ஆகி திரும்பவும் செஃப் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. கொஞ்ச நாளா ஹீரோயினை வீட்லயும் ஆஃபீஸ்லயும் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ஆள் வந்துட்டே இருப்பான். அவன் திடீர்னு ஒரு நாள் ஹீரோயினோட பக்கத்து வீட்டுல ரெண்டுக்கு வருவான். ஹீரோயின் ஹீரோ கிட்ட இந்த விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. அதனால பக்கத்து வீட்டுல இருக்க அந்த ஆள் கூட பேச வேணான்னு ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பான். அந்த பக்கத்து வீட்டுல புதுசா வந்தவர் ஒரு ஜேர்னலிஸ்ட். அவர் வந்ததே ஹீரோவை வேவு பார்க்கதான். ஏன்னா ஆல்ரெடி நடந்த மர்டருக்கும் ஹீரோக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு அவர் நம்புவாரு. அதை பத்தின நிறைய ரிப்போர்ட்ஸ் அவர்கிட்ட ஆல்ரெடி இருக்கும். ஹீரோயின் கிட்ட ரொம்ப காமா பாசமா தான் நடந்துப்பாரு. அவரு நல்ல பணக்கார வயசான பொண்ணா பார்த்து லவ் பண்ணி ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து பணத்தை பறிக்கிற வேலை தான் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கும். அப்போ அவரை விட பெரிய பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அவங்க ரொம்பவே ரிச்சு. அவங்க இறந்ததுக்கான காரணம் ஹார்ட் அட்டாக்னு இருக்கும். ஆனா இது கொஞ்சம் சஸ்பீஷியஸா தான் இருக்கும். இறந்து போனவங்களோட சொந்தக்கார பொண்ணு தான் அந்த ஜேர்னலிஸ்ட். இப்போ ரீசெண்டா கொலை பண்ணப்பட்டவங்க. இதனாலதான் அந்த இன்வெஸ்டிகேஷனுக்காக ஜேர்னலிஸ்ட் வந்து இப்போ ஹீரோயின் வீட்டு பக்கத்துலயும் தங்கியிருப்பாரு. ஹீரோயின் தெரப்பி போகும்போது அவங்க ஃப்ரெண்டு ஆல்ரெடி சஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஹீரோயின் கிட்ட நிறைய டிஃபரன்ஸ் இருக்குன்னு. முன்னாடி இந்த மாதிரி ஹீரோயின் இருந்ததுல இப்பதான் சேஞ்ச் ஆயிருக்காங்கன்னு. இப்போ ஹீரோயினை கொலை பண்றது தான் ஹீரோவோட பிளானா இருக்கும். அதுக்காக ஹீரோயின் பேர்ல நிறைய இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாரு. அந்த இன்சூரன்ஸ் பணத்துக்கான நாமினியா அவர் பேர் தான் அவர் கொடுத்திருப்பாரு. அந்த ஜேர்னலிஸ்ட் இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்வாரு. ஆனா ப்ராப்பர் ப்ரூஃப் இல்லாததால போலீஸ் அதை நம்ப மாட்டாங்க. ஹீரோயின் கிட்டயும் சொல்வாரு. ஹீரோயினா அதை நம்ப மாட்டாங்க. இப்போ ஹீரோயின் அவங்க அனிவர்சரி செலிப்ரேஷனுக்காக வெளியூர் போறாங்க ஹீரோ கூட. அங்க வச்சு கொலை பண்றதுதான் ஹீரோவோட பிளான். இப்போ அந்த ஜேர்னலிஸ்ட்க்கு வேற எதனா ப்ரூஃப் கிடைச்சுதா ஹீரோயினை ஹீரோ கொலை பண்ணிட்டாராங்கிறது தான் இந்த ஸ்டோரி. இது ஒரு லிமிடெட் சீரீஸ் தான். இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரீஸோட ஸ்டோரிலையும் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.